மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரூமோட டோர் இருக்குல்ல, இந்த டோருக்கு இந்த கீ இருக்கும்ல, அந்த கீக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கீ செயின் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து டம்மியாக இப்படி இருக்குது, ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய கீ செயின்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் எனக்குன்னு ஒரு கீ செயின் கூட நான் பண்ணதே இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஒரு பீச் மாடலில் ஒரு ரெசின் ஆர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் லிக்விட் வந்து எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ கொஞ்சம் வந்து ரெசின் வந்து மீதி இருந்துச்சு. சரி, அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே கிச்சன் மோல்டு இருக்கிறதுனால அதை ஊற்றி வச்சு வேறு கஸ்டமர் யாராவது கேட்டாங்கன்னா அது பேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போவே ப்ரீவியஸாக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளாக ஒரு கார்னரில் அந்த டேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டேபிளே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இது வந்து யாரும் கேட்குற மாதிரி தெரில, இது நம்மளுக்கே வந்து நம்ம ஒரு கீச்சன் மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேஸில் தான் நம்ம இப்போ வந்து கீச்செயின் பண்ண போகிறோம். அதில் என்ன எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் எஸ்தெட்டிக் ஸ்டோருன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டோர் நேம் தான் வந்து அதில் எழுதி ஒரு கீச்செயின் மாதிரி மேக் பண்ணி இந்த கீழே வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன கவர் பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி வந்து அந்த கீச்சனோடு சேர்ந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து 4 inch ஹார்ட் டு 5 inch ஹார்ட் அப்புறம் ஃப்ளவர் கோஸ்டர், இது 3 தான் வந்து நம்மளோட ஸ்டோர்லேயே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசின் ஆர்ட். ஸோ இந்த 3ஓட மாடல் பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி என்னோடய பேஜில் இருக்குது, பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவில் வந்து அதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் அதை வந்து மறுபடியும் நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பண்ணலாமா? அன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டபுள் ஹார்ட் ஃப்ரேம், 6 inch ஹார்ட் ஷேப், அதுலேயுமே வந்து நம்ம கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி. நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் கோட்ஸுமே வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. வெறும் ரெசின் போர் பண்ணுற மட்டும்தான் வேலை. அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணணும், அதாவது அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் அதெல்லாம். அண்ட் இதுதான் வந்து ஃப்ளவர் கோஸ்டர் மாடல். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஃப்ளவர் கோஸ்டர்னால் என்னென்னு. ஸோ அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா 4 inch ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து 5 inches ஹார்ட். அப்புறம் இன்னொரு டபுள் ஹார்ட் ஃப்ரேம் வந்து ரெட் கலர் தீமில் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரே வந்து சென்ட் பண்ணாங்க. இதை ஸ்கேன் பண்ணால் அவங்களோட ஃபேவரட் சாங் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 inch அகேட். இது ஆக்சுவலி என்ன கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டன் ஃபாண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது அப்படியே வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தென் ஒரு 5 inch ஹார்ட் மாடல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டபுள் ஹார்ட் ஃப்ரேம். இந்த டபுள் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் கஸ்டமர் நம்மளோட சாய்ஸ்லேயே ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போர் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ அதையும் பண்ணிடலாம். அண்ட் இந்த டபுள் ஹார்ட் ஃப்ரேமோட ஸ்டாண்டுமே நம்ம தனியாக ரெடி பண்ணியிருந்தோம். சில்வர் ஃப்ளேக்ஸ் அப்புறம் வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ்லேயும் ஒன்று பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த ரெட்டுக்கு வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கீ செயின் பண்ணியிருந்தோம். இந்த கீ செயினில் பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு பேஜில் உள்ள மாடலில் கேட்டிருந்தாங்க. பட் கஸ்டமர் வந்து அதில் ஃபிஷ் இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்வான் பிக்சர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்வான் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் அவங்க சொன்ன ஒரு கோட்ஸ் அண்ட் தென் ஸ்பாட்டிஃபை கோட் இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி இந்த கீ செயினும் வந்து முடிச்சிருந்தோம். அப்புறம் 2 கீ செயினும் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 inch ஹார்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஒரே ஒரு கோட், அதாவது அவங்க ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் கலந்து இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதையும் வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஒரு 3 inch ஹார்ட் ஷேப். இந்த ஹார்ட் ஷேப் கீ செயின் பார்த்திங்கன்னா வந்து 3 inchஸில் வரும். இதில் வந்து ஒரே ஒரு கோட், அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த ரெட் மோல்டு பண்ணோம்ல டபுள் ஹார்ட், அதோட எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி கீ செயினில் தான் எப்போவுமே போடுவேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து ஆர்டர் பண்ணும்போது. அப்புறம் இது வந்து 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து பீச் தீமில் கேட்டிருந்தாங்க. 2 ஃபோட்டோ, அப்புறம் வந்து 2 கோட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ சேம் மாடல் தான், பிக்சர் மட்டும் வேறு ஆகும். இது எல்லாமே தவிர்த்து இன்னும் 2 கீ செயின்ஸ் வேறு ரெடி பண்ண சொல்லி 2 கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து ரவுண்ட் ஷேப். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம அவங்களோட பிக்சர் மட்டும் ஆட் பண்ணி ஒரு கோட்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையும் பிக்சரோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கீ செயின் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி நம்மளோட டோரோட கீ செயின் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ் நான் வந்து முன்னாடியே வந்து ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து 1 monthக்கு மேலே ஆகுது இந்த பேஸ் ஊற்றி. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதாவது நம்மளோட ஸ்டோரோட நேம் அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அதையுமே வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். அதாவது ஃபைனல் லேயர் ரெசின் வந்து ஊற்ற போகிறோம்.
நம்ம வந்து இப்போது மிக்ஸு வந்து பண்ணியாச்சு. ஆக்சுவலி 2 250 ml வந்து எடுத்திருக்கோம். அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்களும் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் என்னென்னா நான் எப்போவுமே வந்து 2 கப் தான் எடுப்பேன். அதாவது 2 2ஆ தான் பண்ணுவேன். பிகாஸ் பெரிய இது நம்ம பண்ணும்போது வந்து நிறையா ரெசின் ஊற்றும்போது நிறையா வந்து பபிள் ஃபார்மேஷன் ஆகும். ஆல்சோ வந்து ஹீட் ஆகுறதும் ரொம்ப சீக்கிரமே வந்து ஹீட் ஆயிரும் ரெசின். அதனால நான் எப்போவுமே வந்து 2 கப்ஸாக தான் வந்து பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப க்ளம்ஸியும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கப்பாக தான் பண்ணுவேன். ஸோ அது வந்து சுற்றுறதுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய ரோதனையாக இருக்கும். ரெசின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கலக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஆக்சுவலி அதுக்கு ஒரு மிஷினும் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி நம்மளோட ரெசின் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஓகே, நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து கிச்சனுக்கு தான் ஊற்றுறேன். கொஞ்சோண்டு தான் எடுக்கிறேன். பிகாஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற மோல்ஸ்க்கும் வந்து நான் சேர்த்து வந்து போட்டுட்டு நம்ம வந்து டே 2 தான் வந்து ரெசின் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணி பாருங்கள். ஹலோ மக்களே. ஸோ நேற்று வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபைனல் லேயர் ரெசின் ஊற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ராடக்டை வந்து நான் ஆக்சுவலி பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட தான் இனிமேல் காட்டணும். ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ட் ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். ஸோ டபுள் ஹார்ட் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து இங்கே ட்ரை ஃப்ளவர்ஸ் மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து வயலட் கலர் தீமில் பண்ணியிருந்தோம். பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே லைட் செட்டிங்கும் வரும். இதா இருக்கா? ஸோ லைட் வச்சு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டபுள் ஹார்ட் ஃப்ரேம் தான். ஸோ நம்ம ஆக்சுவலி 3 டபுள் ஹார்ட் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ 2வது டபுள் ஹார்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஃபுல்லாகவே வந்து ஸ்கை ப்ளூ தீமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு. ஸோ இதில் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் இங்கே அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ, கப்பிள் ஃபோட்டோ வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுலேயுமே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே சில்வர் ஃப்ளேக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து நான் 3 டபுள் ஃப்ரேம் ஹார்ட் வந்து காட்டுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரெட் பார்த்திங்கன்னா வயலட் கலர். ஏன்னா எனக்கு வயலட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்லேயுமே வந்து ஃபுல்லாக கோல்டன் ஃப்ளெக்ஸ் வச்சு அவங்க முதலே சொல்லிட்டாங்க எனக்கு கோல்டன் ஃப்ளெக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரெட்டுக்கும் கோல்டன் ஃப்ளெக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் என்ன புதுசாக இந்த ஸ்கேனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேன் பிக்சர் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட சென்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஸ்கேன் பண்ணால் வந்து அவங்களோட ஃபேவரட் சாங் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது இதை ஸ்கேன் பண்ணும்போது அந்த சாங் வந்து அப்படியே ப்ளே ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்ம அதுவும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் கேலண்டர், அப்புறம் கோட்ஸு, 3 பிக்சர்ஸ், அப்புறம் இங்கே வந்து குட்டி ஹேங்கிங்கில் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட பாப்பா இருக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்குமே லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது ஹூக் ஃப்ரேம். ஸோ இந்த ஹூக் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. எல்லாருமே கேட்குறது இந்த ஹூக் ஃப்ரேம் தான். ஏதர் இந்த ஹூக் ஃப்ரேம் கேட்குறாங்க, இல்லாட்டி டபுள் ஹார்ட் மாடல் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஹூக் ஃப்ரேம் வந்து 6 இன்ச்சஸில் பண்ணியிருந்தோம். இது கூடயுமே வந்து லைட் செட்டிங் பண்ணிடுவோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் வந்து ஃப்ரேம் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம ப்ளூ தான் கொடுக்கலான்னு நினச்சோம். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அந்த பிங்க்கும் இந்த ஆரஞ்சு வச்சு காம்பினேஷன்லேயும் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரேமும் அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு வெட்டிங் கிஃப்ட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேலண்டர், கோட்ஸ், அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் வந்து 4 இன்ச் ஹார்ட் மாடல் வந்து சாம்பிள் அனுப்புங்கன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 4 இன்ச் ஹார்ட் மாடலே பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இது வந்து 4 இன்ச்சு. கஸ்டமர் வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ்ன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து பர்பிள் கலர், என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பர்பிள்னால நம்ம பர்பிளே வந்து யூஸ் பண்ணிட்டோம். பர்பிள் வித் சில்வர் ஃப்ளேக்ஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ, அப்புறம் வந்து கேலண்டர், கோட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கோஸ்டர் மாடலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் ஃப்ளவர் கோஸ்டர். ஃப்ளவர் கோஸ்டர்னால் ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் கிடையாது, இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஃப்ரேம் அதுதான் வந்து ஃப்ளவர் கோஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃப்ளவர் கோஸ்டர் மாடல். இதுலேயுமே வந்து 3 பிக்சர்ஸ், அப்புறம் கோட்ஸ் வந்து 2 or 3 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வயலட் வித் ப்ளூ ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட 5 இன்ச் ஹார்ட் மாடல். இது வந்து ஹேங்கிங்கில் கேட்டிருக்காங்க.
அண்ட் இது வந்து violet வித் ஒயிட் காம்பினேஷனில் 2 ஃபோட்டோஸ் கோட்ஸு அப்புறம் ஸ்பாட்டிஃபை கோடோட லிங்க்கும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து 5 இன்ச் ஹார்ட்டு. ஸோ 5 இன்ச் ஹார்ட்டும் 4 இன்ச் ஹார்ட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இதிலே பார்த்துக்கலாம். கொஞ்சம் மினிமல் டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து தின்னாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாக வரும். அண்ட் ஷேப்புமே வந்து இது பிளெயினாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேவியாக இருக்கும். ஸோ இதுதான் 4 இன்ச் அண்ட் 5 இன்ச்சுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட கீச்செயின் வந்து ஃபைனலி பார்த்துடலாம். கீச்செயின் வந்து ரெடி பண்ணி ஹோல்லாம் போட்டு கீக்கே மாட்டிட்டேன். ஸோ ஃபைனலாக உங்கள்கிட்ட காட்ட போகிறேன், இருங்க எடுத்துகிட்டு வரேன். டொடாங். ஸோ நம்மளோட கீக்கு வந்து திவ்ஸ் ஏஸ்தெட்டிக், இது உங்களுக்கு வந்து பேக்கில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திவ்ஸ் ஏஸ்தெட்டிக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பீச் தீமில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கீச்செயின். ஸோ ஃபைனலி நம்மளோட கீச்செயினும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை மக்களே.